அமெரிக்காவில் களமிறங்கிய நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பிடம் நெட்டன்யாகு முன்வைக்கப் போகும் இரண்டு விருப்பங்களும் இவற்றிலே இருக்கக்கூடிய நிபந்தனைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் திட்டங்களும். ஈரானின் ஏவுகணை திறன்களையும் முழுமையாக முடக்கப் போவதாக அறிவித்த டொனால்ட் ட்ரம்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சப்பதற்றமும். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவாக அணிதிரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களும் ஈரான் முழுவதும் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பேரணிகளும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் 47வது ஆண்டு விழாவும் ஈரானுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்த பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும். ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டு மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானிய இராணுவமும் மீண்டும் களத்திற்கு திரும்பிய கோமாளி ரீசா பஹலவியும். அமெரிக்காவுக்கு எதிராகவும் பிரித்தானியாவுக்கு எதிராகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்பும் யமன் ஹவுதி தலைமைகளை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவரும். ஆயிரத்தி 1979ஆம் ஆண்டு கோடிக்கணக்கான விழிப்புணர்வுள்ள மக்களின் பங்கேற்புடன் மேற்கொள்ளப்பட்ட புரட்சியாகவே இஸ்லாமிய புரட்சி காணப்படுகின்றது. கோடிக்கணக்கான ஈரானிய மக்கள் அணிதிரண்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சியை உருவாக்கினார்கள். ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் வெற்றியே ஈரான் இஸ்லாமிய குடியரசை உருவாக்குவதற்கும் அடித்தளமிட்டது. மேலும் ஈரான் இஸ்லாமிய புரட்சியை வெற்றியடைய செய்வதற்காக ஈரானிய மக்கள் பல தியாகங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இன்றைய தினத்தோடு ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டு 47 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. அமெரிக்க ஏகாதிபத்திய ஜியோனிச கைக்கூலி தலைவர்களுக்கு எதிராகவே ஈரானிய மக்கள் இந்த புரட்சியை மேற்கொண்டார்கள். ஈரானிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் ஈரானிய தேசத்தின் சிறப்பை பாதுகாப்பதற்காகவும் கௌரவத்தை மீட்டெடுப்பதற்காகவுமே கோடிக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சியை வழிநடத்தினார்கள். அமெரிக்காவும் ஜியோனிச தலைவர்களும் ஈரான் இஸ்லாமிய புரட்சியை தோற்கடிப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அனைத்து தடைகள் மீறி 1979ஆம் ஆண்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சி வெற்றியடைந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டது. இவ்வாறு ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டதற்கு பின்பும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இஸ்ரேலினுடைய இருப்புக்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது. ஈரானிலே ஏற்பட்ட புரட்சியானது இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது. இதனால் நாங்கள் அவசரமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என 1979ஆம் ஆண்டுகளிலிருந்தும் அமெரிக்காவும் ஜியோனிச தலைவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அமெரிக்காவினுடைய சிறப்பு டெல்டா படைப்பிரிவுகள் கூட ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டு விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் ஈரானிய மக்களும் ஈரானிய போராளிகளும் ஈரானிய தலைவர்களும் அமெரிக்காவினுடைய இந்த முயற்சிகளையும் தோற்கடித்தார்கள். இதைத் தொடர்ந்து ஜியோனிச தலைவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்காக தொடர்ச்சியான வேலை திட்டங்களை மேற்கொண்டார்கள். தற்போதும் இதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டதற்கு பின்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் தோல்வி அடைந்ததற்கு பின்பு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்தார்கள். ஈரான் பொருளாதார ரீதியாக வளமடையக்கூடாது என்பதற்காகவும் ஈரானிய மக்கள் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் 1980ஆம் ஆண்டுகளிலிருந்து ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய தலைவர்களும் ஈரானிய மக்களும் அமெரிக்காவிடமும் ஜியோனிச தலைவர்களிடமும் சரணடைந்திருக்கலாம், அடிபணிந்திருக்கலாம். அவ்வாறு ஈரானிய தலைவர்கள் அமெரிக்காவிடம் சரணடைந்திருந்தால், அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருந்தால் 1980ஆம் ஆண்டுகளில் இருந்தே ஈரான் மிகப்பெரிய பொருளாதார வளமிக்க நாடாக மாறியிருக்கும். தற்போது அரபு அடிமை நாடுகள் எவ்வாறு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடுகளாக மாறியுள்ளதோ அதே போன்று ஈரானும் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறியிருக்கும். மேற்குலக நாடுகளின் முதலீட்டு நிறுவனங்கள் ஈரானுக்குள்ளே விரிவடைந்து இருக்கும். ஆனால் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர்களோ ஈரானிய மக்களோ இதனை விரும்பவில்லை. அமெரிக்காவுக்கு அடிபணிவதை விட ஜியோனிச தலைவர்களுக்கு அடிபணிவதை விட இந்த பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கே அவர்கள் தீர்மானித்தார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய உச்ச பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதனுடைய இராணுவ திறன்களையும் தொழில்நுட்ப திறன்களையும் பல மடங்கினால் அதிகரித்தது. 40 வருடங்களுக்கு மேலாக ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரான்
ஈரானிய மக்கள் மேற்குலகின் பொருளாதார தடைகளினால் சோர்வடையவில்லை. இந்த பொருளாதார தடைகளிலிருந்து மீண்டு வருவதற்காக எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். கிடைக்கக்கூடிய சிறிய வளங்களை பயன்படுத்தி இராணுவ ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை கட்டமைத்தார்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு பொருளாதார தடைகளை எதிர்கொள்கின்றது. ஈரானிய மக்கள் உச்ச பொருளாதார தடைகளை 40 வருடங்களுக்கு மேலாக அனுபவிக்கின்றார்கள். ஒருபோதும் அமெரிக்காவுக்கும் ஜியோனிச தலைவர்களுக்கும் அடிபணிந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஈரானிய மக்கள் உறுதியாகவும் பொறுமையாகவும் இந்த பொருளாதார தடைகளை எதிர்கொள்கின்றார்கள். உண்மையில் இவ்வாறு 40 வருடங்களுக்கு மேலாக ஈரானிய மக்கள் பொருளாதார தடைகளை எதிர்கொள்வது என்பது சாதாரண விடயமல்ல. இலங்கையில் வாழக்கூடிய எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் பற்றி நன்றாகவே தெரியும். ஒரு வருடம் நீடித்த இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளினால் நாங்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துள்ளோம் என்பது இலங்கை மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் இலங்கையில் நாங்கள் அனுபவித்த பொருளாதார நெருக்கடிகளை விட பல மடங்கு பொருளாதார நெருக்கடிகளையே கடந்த 40 வருடங்களாக ஈரானிய மக்களும் ஈரானிய அரசாங்கமும் அனுபவித்து வருகின்றது. எனவே இவ்வாறு 40 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் இந்த பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. இதற்கு உச்ச பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உச்ச உறுதியும் தேவைப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் இராணுவ திறன்களையும் தொழில்நுட்ப திறன்களையும் வளர்ப்பது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. இன்று ஈரான் விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை ஏவுகின்றது, அணுசக்தி விஞ்ஞானிகளை உருவாக்குகின்றது. தொழில்நுட்ப துறையிலும் விஞ்ஞான துறையிலும் ஈரான் மிகப்பெரிய சாதனைகளை செய்துள்ளது. மேற்குலக நாடுகளின் உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரான் இவ்வளவு சாதனைகளை மேற்கொண்டிருப்பது அவர்களுடைய வினைத்திறனான செயற்பாடுகளையே உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டதற்கு பின்பே, இஸ்லாமிய புரட்சி உருவாக்கப்பட்டதற்கு பின்பே பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான, பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களும் எதிர்ப்பு குழுக்களும் பிராந்தியத்திலே தோற்றம் பெற்றன. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே பலஸ்தீனிய போர் முனையை ஆதரிக்கக்கூடிய பல எதிர்ப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டன. காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் செயற்படக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ஹமாஸ் மற்றும் PIJ அமைப்பினருக்கும் முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய, முழுமையான உதவிகளை வழங்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களை ஈரான் இஸ்லாமிய குடியரசை உருவாக்கியது. இதற்காக ஈரான் இஸ்லாமிய குடியரசு கடந்த 47 வருடங்களில் பல தியாகங்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டதிலிருந்து காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் ஹமாஸ் மற்றும் PIJ அமைப்பினருக்கும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கும் இராணுவ ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆதரவுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய தேசத்தை மீட்டெடுப்பதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளை வலுப்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய காரணத்தினை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பல வேலை திட்டங்களையும் பல தியாகங்களையும் மேற்கொண்டுள்ளது. அரபு அடிமை தலைவர்களும் துரோகிகளும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் செயற்படும் போது, பலஸ்தீனிய காரணத்தினை இவர்கள் கைவிடும் போது, பலஸ்தீனிய காரணத்தினை இவர்கள் ஓரங்கட்டும் போது, ஈரான் இஸ்லாமிய குடியரசு மாத்திரமே பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கியது. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு இராணுவ ரீதியாக பொருளாதார ரீதியான ஆதரவுகளை பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய இராணுவத்திற்கும் வழங்கி வருகின்றது. இதைத் தொடர்ந்து ஈரான் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவான உதவிகளை நிறுத்த வேண்டும், பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை கைவிட வேண்டும் என்பதற்காக ஜியோனிச தலைவர்கள் பல சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டார்கள். இதன் விளைவாகவே ஷியா சன்னி பிரச்சனையையும் தூண்டிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்குள் பிரிவினைவாதத்தை அதிகரித்து பலஸ்தீனிய காரணத்தினை ஓரங்கட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 2006ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு காசாவினுடைய அரசாங்கத்தை ஹமாஸ் கைப்பற்றியதற்கு பின்பு ஈரானுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்தன. இதனால் அவசரமாக ஈரானுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையிலான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்பதற்காகவும் எதிர்ப்பற்றுக்களுக்கு இடையிலான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜியோனிச தலைவர்கள் சிரியாவினுடைய களத்தை பொறியாக பயன்படுத்தினார்கள். முஸ்லிம்களுக்கிடையிலே பிரிவினைவாதத்தினை விதைப்பதற்கான பொறியாக சிரியாவின் களத்தை பயன்படுத்தினார்கள். 2008ஆம் ஆண்டுகளுக்கு பின்பே இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன. விக்கிலீக்ஸ் ஆவணங்களுடைய ஆதாரங்களும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் ஜியோனிச தலைவர்களின் இந்த சூழ்ச்சி திட்டங்களில் சிக்கிக் கொண்டவர்களே பிரிவினைவாதத்தை விரிவாக்கினார்கள். ஜியோனிச திட்டங்களினால் முழுமையாக பாதிக்கப்பட்டார்கள். எனவே இன்று வரையில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கே அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவை நிறுத்துவதற்காகவும் எதிர்ப்பற்றுக்களை முழுமையாக உடைப்பதற்காகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்த வேண்டும் என்பதே அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் திட்டமாகும். இதன் மூலமாகவே பிராந்தியத்தில் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை
யுத்தத்தினை விரிவாக்க முடியும் என்பதும் அவர்களுடைய திட்டமாகும். இதற்கமைவாகவே தற்போது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஏனைய மேற்குலக நாடுகளும் எல்லாவிதமான சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு வீழ்த்தப்படுமாக இருந்தால் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்கள் முழுமையாக வீழ்த்தப்படும். மேலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கான பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கான ஆதரவுகளும் நிறுத்தப்பட்டுவிடும். இது பிராந்தியத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினையும் விரிவுபடுத்தும். அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் PIG அமைப்பு மற்றும் ஏனைய எதிர்ப்பு குழுக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். 47 வருடங்களை கடந்திருக்கக்கூடிய ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு செயற்படும் அமெரிக்க ஜியோனிச திட்டங்களை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். இவற்றுக்கு எதிராக ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம். ஜியோனிச தலைவர்களுக்கு அடிபணியாமல் வலிமையுடனும் கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் செயற்படக்கூடிய ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் அதனுடைய மக்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நாங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசோடும் ஈரானிய மக்களோடுமே இருக்கின்றோம் என ஹமாஸ் மற்றும் PIG அமைப்பினரும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் ஏனைய எதிர்ப்பற்றுக்களும் அதனுடைய தலைவர்களும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டு 47 ஆண்டுகள் கடந்துள்ள நிலைமையில் ஈரான் முழுவதும் மிகப்பெரிய மக்கள் பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தெஹ்ரான் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இதன்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிரான எச்சரிக்கைகளையும் ஈரானிய மக்கள் வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்க இராணுவத்தினுடைய தளபதிகளையும் தலைமைகளையும் நாங்கள் அழித்து விடுவோம் என இந்த பேரணியில் ஈரானிய மக்கள் கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். மேலும் இந்த மிகப்பெரிய மக்கள் பேரணி தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் ஓமான் நாட்டிற்கு விஜயம் செய்திருந்த வேளையில் யமன் ஹவுதிகளின் தலைமைகளில் ஒருவரான யமன் அன்சாருல்லாவினுடைய ஊடக பேச்சாளர்களில் ஒருவரான முகமது அப்துல் சலாம் அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். குறித்த கலந்துரையாடல் தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது யமன் ஹவுதி இராணுவத்தின் தயார்படுத்தல்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை முறியடிப்பது தொடர்பாகவும் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பாகவும் பல பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்கு பின்பு யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எப்போதும் வார்த்தைகளால் காண்பிக்க கூடியவர்கள் அல்ல, நாங்கள் எப்போதும் செயல்களில் காண்பிக்க கூடியவர்களே. எங்களை பற்றி அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் நாங்கள் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இறுதி எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம். நீங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து விட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் முழுநீள போரையே ஆரம்பித்துவிடும். நீங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழுநீள போரை ஆரம்பித்து விடுவோம். மேலும் இதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். முட்டாள் டொனால்ட் ட்ரம்பின் முட்டாள்தனமான முடிவுகளுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் பிராந்தியத்தில் எவ்வளவு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பதனை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உணர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இந்த ஒட்டுமொத்த பிராந்தியமும் பற்றி எரியும். அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் சிறந்த பாடத்தை நாங்கள் கற்பிப்போம் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை சோதனைகளையும் ட்ரோன் சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். செங்கடல் பிரதேசத்திலேயே இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி இராணுவத்தின் அணிதிரட்டல்கள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது யமனுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை சவுதி அரேபியாவினுடைய அடிமைகள் ஆரம்பித்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அரபு அடிமைகளுக்கு எதிராகவும் போராடுவதற்கு தயாராக இருப்பதாகவே யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள்.
அடுத்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான் அரசாங்கத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தோடு ஈரான் இஸ்லாமிய குடியரசு கடந்த வருடங்களில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. இதற்கமைவாக ஈரானும் ஆப்கானிஸ்தானும் பல வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இரு நாடுகளுக்கும் இடையில் உறவுகள் வலுப்படுத்தப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தை ஈரான் முழுமையாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகள் ஆப்கானிஸ்தானுடனான உறவுகளுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்தை எடுத்து காட்டுவதாகவும் அமெரிக்காவுக்கு எதிராக ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாகவும் ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து அமெரிக்கா அடிமை அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் அதனுடைய இராணுவ இருப்புகளை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதற்கமைவாக கத்தாரின் அல் உதைத் விமான கட்டளை தளத்தில் 20க்கும் அதிகமான C-17 குளோபாஸ்டர் சரக்கு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அல் உதைத் விமான கட்டளை தளத்தில் மொபைல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஈரானிய ஏவுகணைகளை அவசரமாக சுட்டு வீழ்த்துவதற்கு தேவையான மொபைல் ஏவுகணை தளங்களே இவ்வாறு களமிறக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அல் உதைத் விமான கட்டளை தளம் தொடர்பான அனைத்து செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சீனா வெளியிட்டுள்ளது. அதே போன்று சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளங்கள் தொடர்பான புதிய வரைபடங்களையும் செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சீனா வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய இராணுவத்தினர் ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் நீங்கள் எவ்வளவு படைகளை களமிறக்கி இருக்கின்றீர்கள், எந்தெந்த பகுதிகளில் எவற்றை நிலைநிறுத்தி வைத்துள்ளீர்கள், மேலும் இவை அனைத்தும் எங்களுடைய இலக்குகளாகவே காணப்படும் என அமெரிக்காவுக்கும் ஜோர்டானுக்கும் ஈரானிய இராணுவம் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த காணொலியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தடவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் ஆரம்பிப்பதற்கு முன்பே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிய இராணுவம் திட்டமிட்டிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு ஜோர்டானில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தரைமட்டமாக்குவதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்ள முடியும். அதே போன்று சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தரைமட்டமாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஈரான் தயார் செய்து வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த தடவை ஈரான் அதனுடைய தாக்குதல் திட்டங்களையும் மாற்றி அமைத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அடிமை அரபுகளை முதலாவதாக கவனித்துவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கவனிக்கப் போகின்றார்கள். அடுத்து கோமாளி ரீசா பஹலவி மீண்டும் களத்திற்கு திரும்பியுள்ளார். கடந்த 2 வாரங்களாக தலைமறைவாக இருந்த ரீசா பஹலவி தற்போது அமெரிக்க ஊடகங்களில் தொடர்ச்சியான நேர்காணல்களை வழங்கி வருகின்றார். மேலும் இந்த நேர்காணல்களின் போது ரீசா பஹலவி இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானின் IRGC குதுஸ் படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஈரான் இஸ்லாமிய ஆட்சியின் அனைத்து புள்ளிகளை இலக்கு வைத்தும் அதன் அனைத்து தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். தற்போது ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய இனப்படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பின்பு ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தியதற்கு பின்பு தேர்தல்கள் மூலமாக புதிய தலைவரை தெரிவு செய்யும் வரையில் ஈரானை ஆட்சி செய்வதற்கான அனுமதியையும் விருப்பத்தையும் ஈரானிய மக்கள் எனக்கு வழங்கியுள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக ஈரானை வழிநடத்துவதற்கு நான் தயாராக இருப்பதாகவும் கோமாளி ரீசா பஹலவி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹு அமெரிக்காவுக்கான விஜயத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்பு விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு நான் 7வது தடவையாக அவரை சந்திக்கப் போகின்றேன். இந்த சந்திப்பானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மிகப்பெரிய உறவை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் நாங்கள் காசா மற்றும் ஈரான் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இவை தொடர்பாக இறுதி முடிவுகளை எடுக்கப் போகின்றோம் என நெட்டன்யாஹு தெரிவித்தார். அத்தோடு காதலி நெட்டன்யாஹு அமெரிக்காவுக்கான விஜயத்தினை ஆரம்பித்ததை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை கொண்டிருக்காது. மேலும் ஈரானினால் ஏவுகணைகளையும் கொண்டிருக்க முடியாது. ஈரானினுடைய ஏவுகணைகளை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஈரானோடு நாங்கள் தற்போது ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் கடந்த முறையை விட கடுமையான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எங்களுடைய மிகப்பெரிய கப்பல்கள் காணப்படுகின்றன. மேலும் இன்னும் ஒரு விமானம் தாங்கி
தாங்கி கப்பலையும் அனுப்புவதற்கு நான் ஆலோசித்து வருகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் பதில்களை வழங்கியிருந்தார். ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு நான் சம்மதிக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அவரை பார்ப்பதற்கு காதலி வருகை தந்து கொண்டிருப்பதனால் ஈரானின் ஏவுகணை திறன்களையும் நாங்கள் முழுமையாக முடக்குவோம், ஈரான் ஏவுகணைகளையும் கொண்டிருக்காது என டொனால்ட் ட்ரம்ப் பதில்களை வழங்கியுள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடம் 2 விருப்பங்களை முன்வைக்கப் போவதாக வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேலும் முழுமையாக களமிறங்கும். மேலும் ஈரானுக்குள்ளே ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஈரானிய ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். ஏவுகணை திறன்களை அளிப்பதற்கான உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். அதே போன்று இராஜதந்திர தீர்வை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பினால் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டால் இந்த ஒப்பந்தத்திலே பாலிஸ்டிக் ஏவுகணையை முடக்குவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். மேலும் அமெரிக்கா ஈரானோடு இந்த ஒப்பந்தத்தினை மேற்கொண்டாலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்வதற்கான அங்கீகாரத்தை டொனால்ட் ட்ரம்பிடம் பெற்றுக்கொள்ளும். ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் தனியாக மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும் என இருக்கக்கூடிய 2 வாய்ப்புகளையும் நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைக்கப் போவதாகவே வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் எட்டப்படாவிட்டாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இதனாலேயே இந்த ஒப்பந்தங்களை ஈரான் நம்பவில்லை. மேலும் முழுநீள போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் சந்திப்பது இந்த 2 விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்வதற்காகவல்ல, ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை இறுதி செய்வதற்கே. சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவே இவ்வாறான ஊடக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான இறுதி திகதியை உறுதி செய்வதற்காகவே இந்த 2 ஜியோனிச தலைவர்களும் சந்திக்கப் போகின்றார்கள். மேலும் இது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இதனாலேயே ஈரான் முழுநீள போருக்கு தயாராக இருக்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.